வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இன்றைக்கி டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரியில் பார்ட் 11 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 10 வீடியோஸ் நம்ம டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரியில் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ புதுசாக யாராவது இந்த பார்ட் 11 பார்க்க வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 12ஓட இந்த டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரியை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா டிஆர்பி பாலிடெக்னிக் சிலபஸ்க்கான நோட்ஸை டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் 2 தான். இந்த 11th வீடியோவும் 12th வீடியோ மட்டும்தான் இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஜியோடிசிஸ் யூஸிங் நார்மல் ப்ராப்பர்ட்டி. இதில் தியரம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் தியரம், த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஜியோடிசிஸ் ஆர் திஸ் டூ ஈக்குவேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ஃபார்முலாஸ் மாதிரி தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஜியோடிசிஸோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இது 2 தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜியோடிசிஸ்னால் பார்த்துருக்கோம். ஜியோடிசிஸ்னால் என்னென்னா ஒரு சர்ஃபேஸ் மேலே 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற கர்வ். அந்த கர்வ் ஃபுல்லாகவே அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கர்வை நம்ம ஜியோடிசிஸ்னு டெஃபினிஷன் பார்த்தோம். இது லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். நெக்ஸ்ட் தியரம், சால்விங் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் எ ஜியோடிசிஸ் we get u double dash is equal to minus 1/2 h squared into l u dash squared plus 2m u dash v dash plus n v dash squared. Also v double dash is equal to minus 1/2 h squared lambda u dash squared plus 2 mu lambda dash v dash plus gamma v dash squared. That is என்னன்னா இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு u double dash v double dash கிடைக்குது. அதோட வேல்யூஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த வேல்யூஸில் யூஸ் பண்ணுற l m n வேல்யூஸும் லாம்டா மியூ அண்ட் காமாவோட வேல்யூஸும் இங்கே கீழே நோட் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன், let ijk is equal to 1, 2, then Christoffel symbol of the first kind gamma ijk is defined as this way. So Christoffel symbolனு ஒரு நியூ சிம்பிள்ஸை நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதோட சிம்பிளோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. இதில் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா, சப்போஸ் இங்கே வெளியே ஐன்னு இருந்துச்சுன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு u or v according as i is equal to 1, 2. ஸோ i is equal to 1 பட்டோன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு யூவாக இருக்கும். அதே பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு வினா இங்கே 2 இருக்கணும். ஜஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் எங்கேயுமே அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இந்த டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். gamma ijk is equal to ri vector dot rjk vector. நெக்ஸ்ட் தியரம், இந்த கிறிஸ்டோஃபல் சிம்பிளை யூஸ் பண்ணி ஜியோடிசிஸ் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. பாருங்கள், இஃப் gamma ijk is equal to 1, 2 are the Christoffel symbols of the first kind, then the geodesic equations are this 2. ஸோ நம்ம கிறிஸ்டோஃபல் சிம்பிளில் ஜியோடிசிஸ் ஈக்குவேஷன் இது 2. அதே மாதிரி செகண்ட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டோஃபல் சிம்பிளும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன இங்கே தந்திருக்கேன் பாருங்கள். த கிறிஸ்டோஃபல் சிம்பிள் ஆஃப் த செகண்ட் கைண்ட் டினோட்டட் பை காமா, மேலே ஐ கீழே ஜேகே, இந்த மாதிரி போட்டால் இது செகண்ட் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டோஃபல் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட டெஃபினிஷன் இங்கே இருக்குது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிச்சுட்ருக்கோம். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அதனால் நான் ஃபார்முலாஸ் மாதிரி தந்திருக்கேன். செகண்ட் கைண்ட் கிறிஸ்டோஃபல் சிம்பிளை யூஸ் பண்ணி இங்கே ஜியோடிசிக் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நோட் இருக்குது. என்னென்னா, தியரம் 2, 3 are equivalent to the canonical geodesic equation. That is இந்த கிறிஸ்டோஃபல் சிம்பிளில் நம்ம டிரைவ் பண்ண ஃபஸ்ட்டு கைண்டும் ஆல்சோ செகண்ட் கைண்டும் canonical geodesic ஈக்குவேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸில் இருக்கிறது இது.
the geodesics of the plane in polar coordinates are r vector is equal to c into secant theta plus alpha. That is plane ஓட geodesics in polar coordinates ஓட equation இதுதான். அதே மாதிரி the geodesics equation of surface of revolution is v is equal to plus or minus c integral root of 1 plus f1 squared by u root of u squared plus c squared into du. இது வந்து general case surface of revolution ஓட geodesics equation. Next, extension theorem. A geodesic can be found to pass through any given point and have any given direction on a surface. The geodesics is uniquely determined by the initial conditions. The geodesics ஓட definition தான் இங்கே தந்திருக்காங்க. என்னன்னா இந்த geodesics எப்படி இருக்கும்னா அந்த சர்ஃபேஸ் மேலே ஏதாவது ஒரு பாயிண்டில் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் போகலாம். அப்படி இருந்தால் அது வந்து நம்ம ஜியோடிசிஸ்னு சொல்வோம். பர்டிகுலராக யூனிக்காக நம்ம ஜியோடிசிஸ் கன்சிடர் பண்ணணும், ஒரு ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு யூனிக்காக ஒரு ஜியோடிசிக் ஈக்குவேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், எவ்ரி பாயிண்ட் P on a surface has a neighborhood n with the property that every point of n can be joined by a unique geodesic arc which lies wholly in n. ஸோ இதோட டெஃபினிஷனே தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. Pn அப்படின்னு 2 பாயிண்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. A region R on a surface is said to be convex if any 2 points on the surface can be joined by a geodesic arc lying wholly in R. ஒரு ரீஜன் கன்சிடர் பண்ணுறோம், அதில் ஏதாவது 2 பாயிண்ட் எடுக்கிறோம், அது 2 பாயிண்ட்டுக்கு உண்டான ஜியோடெசிக் ஹோல்லி ஃபுல்லாகவே வந்து அந்த ரீஜனில் இருந்துச்சுன்னா அதை வந்து கான்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நாட் கான்வெக்ஸ்க்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்கள். இப்படி இருந்தாலும் இப்படி கேர்வாக இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபியோட ஜியோடெசிக் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் லைட்டாக. ஸோ இப்படி வெளியே வருது, அந்த ரீஜனுக்கு விட்டு வெளியே வருது. இப்படி இருந்தால் இது வந்து நான் கான்வெக்ஸ். ஃபுல்லாகவே அந்த ஜியோடெசிக் ஃபுல்லாகவே அந்த ரீஜனில் இருந்தால் அது வந்து கான்வெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏபியை ஜாயின் பண்ணுற கர்வ் வந்து ஃபுல்லாகவே அந்த ரீஜனுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து கான்வெக்ஸ், அதர்வைஸ் இட் இஸ் நான் கான்வெக்ஸ். Next, second definition. The region R is said to be simple if there is only one geodesic arc joining any 2 points and lying entirely in it. ஸோ ஒரே சிம்பிள்னா என்னென்னா ஒரே ஒரு ஜியோடெசிக் ஈக்குவேஷன் இருக்கணும், அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி. ஃபுல்லாக அந்த லைங் என்டையர்லி இன் இட், ஃபுல்லாக வந்து அந்த ரீஜனுக்குள்ளேயே இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து சிம்பிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு நேம்டு தியரம், ஒயிட்ஹெட் தியரம். ஒயிட்ஹெட்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சது. எவ்ரி பாயிண்ட் P ஆஃப் எ சர்ஃபேஸ் ஹேஸ் ஏ நெய்பர்ஹுட் விச் இஸ் கான்வெக்ஸ் அண்ட் சிம்பிள். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், ஜியோடெசிக் டிஸ்க் பற்றி ஒரு டெஃபினிஷன். எ ஜியோடெசிக் disk with center P and radius R is the set of points Q on the surface such that there is a geodesic arc PQ of length not greater than R vector. ஸோ என்னென்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதோட சென்டர் P, ரேடியஸ் R vector. இதுக்கு உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம், செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் Qன்னு எடுத்துக்கிறாங்க. அந்த Qவில் இருக்கிறதுலாம் எப்படி இருக்கும்னா இந்த ரேடியஸை விட லென்த்து P அண்டு Q அதோட லென்த் வந்து இந்த ஆரை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து நம்ம வந்து இன்சைடில் இருக்குன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. சென்டர் P, ரேடியஸ் R, the set of points Q on the surface such that there is a geodesic arc. நம்ம ரேடியஸ்னு சொன்னால் இங்கே வந்து geodesic arcன்னு சொல்கிறாங்க. of length not greater than R vector. இந்த R vectorரை விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் தியரம், for every point P on the surface there is an epsilon greater than 0 such that every geodesic disk of center P and radius R less than or equal to epsilon is convex and simple. ஸோ இந்த டிஸ்க்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா கான்வெக்ஸாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், on a circular cylinder of radius A
The least upper bound for the radius of a simple convex geodesic disk is 2 pi a. ஸோ சர்க்குலர் சிலிண்டர் கன்சிடர் பண்ணுறோம், அதோட ரேடியஸ் ஏவாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஃபார் த ரேடியஸ் ஆஃப் ஏ சிம்பிள் கான்வெக்ஸ் ஜியோடெசிக் என்னென்னா 2 pi a படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், த ஜியோடெசிக் டிஸ்க் ஆஃப் கிரேட்டர் ரேடியஸ் இஸ் கான்வெக்ஸ் பட் நாட் சிம்பிள். ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, கிரேட்டர் ரேடியஸு அந்த ரேடியஸை விட பெருசாக இருந்தால் அது வந்து கான்வெக்ஸாக இருக்கும், பட் நாட் சிம்பிளாக இருக்காதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், there are infinitely many geodesic arcs passing through a given point. ஸோ ஒரு பாயிண்ட் வழியாக நம்மளுக்கு வந்து நிறைய ஜியோடெசிக் கிடைக்கும். ஃபைனைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஃபைனைட்டாக இருக்குன்றாங்க. ஃபைனைட்டாக ஒரே ஒரு சர்ஃபேஸ்க்கு இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டு, at a point P on a circular cylinder. ஸோ இங்கேயும் சர்க்குலர் சிலிண்டர் தான் எடுக்கிறோம், ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அது எங்கே இருக்குன்னா மெரிடியன்ஸ்லேயோ இல்லை பேரலல் அண்ட் ஹெலிக்ஸ் த்ரூ P ஆர் ஜியோடெசிக். ஸோ ஒரு பாயிண்ட் P எடுக்கிறோம், அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மெரிடியன்ஸாவோ இல்லை பேரலல் ஆர் ஹெலிக்ஸ் எதாவா இருந்தாலுமே வந்து அது வந்து ஜியோடெசிக்காக தான் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் எ ஜியோடெசிக் ஆர்க் இஸ் 2 pi a by sin alpha. இது எதுக்குன்னா சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு 2 pi a by sin alpha. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், அடிக்கடி பிஜிடிஆர்பியில் ரிப்பீட் ஆகிருக்கு. என்னென்னா, a straight line on a plane is a geodesic, the helix is a geodesic on the cylinder. ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஜியோடெசிக் அது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கறனால இது வந்து ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் இது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கு. என்னென்னா, ஒரு பிளெயினோட ஜியோடெசிக் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், சிலிண்டரோட ஜியோடெசிக் எப்படி இருக்கும்னா ஹெலிக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள், த ஜியோடெசிக் ஆன் எ டாரஸ். டாரஸ்னு என்னென்னு ஒரு பிக்சர் போடுறேன், பார்த்துக்கோங்க. The geodesic on a torus given by x is equal to b plus a cos u cos v, y is equal to b plus a cos u into sin v, z is equal to a sin u, where 0 less than u less than 2 pi and 0 less than v less than 2 pi are this one. That is என்னன்னா டாரஸோட ஈக்குவேஷன் this one. இதோட ஜியோடெசிக் எப்படி இருக்கும்னா இங்கே dv is equal to தந்திருக்கோம்ல, இதுதான் வந்து ஜியோடெசிக் ஆஃப் த டாரஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து இன்டெக்ரல் பண்ணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் வீல கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஆர்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்த ஜியோடெசிக் வந்து மோர் தேன் ஒன்னாக இருக்குது அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட்டு, த கோன் இஸ் a surface of revolution on which one can find a limited number of geodesics on the surface. ஸோ நான் ப்ரீவியஸ் பாயிண்ட் பார்க்குறப்பே சொன்னேன், எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபைனைட்டாக இருக்காது, ஒரே ஒரு சர்ஃபேஸ்க்கு மட்டும் லிமிட்டடாக இருக்கும். அது என்னென்னா அந்த கோனுக்கு, கோன் இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கோனை பொறுத்த வரைக்கும் ஜியோடெசிஸ் வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் தான் இருக்கும். A cone is a surface of revolution on which one can find a limited number of geodesics on the surface. If n is the number of revolution of the cone of the plane to obtain a full circle, so n is equal to 1 by sin alpha. Number of revolution of the cone find பண்ணோம்னா ஃபார்முலா வந்து n is equal to 1 by sin alpha. Third one 5 இருக்கு. Third one, geodesic equation on a right circular cone or this one. So right circular cone ஓட equation இது x y z தந்திருக்காங்க, in terms of u v alpha இருக்குது. இதோட ஜியோடெசிக் என்னன்னா u is equal to h into secant v sin alpha plus beta, where h and beta are constants. Next, and right circular cone of semi-vertical angle alpha, every point can be joined to itself by a geodesic arc is alpha is less than pi by 6. Alpha is less than pi by 6.
ஸோ இது ஆல்சோ இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், ஆன் a right circular cone the number of geodesics joining two given points may be one or more but strictly limited. Fifth point, on a right circular cone the number of geodesics joining two given points may be one or more but strictly limited. So important point, one or more geodesics தான் இருக்கும், ஆனால் அது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும்ன்றாங்க. Next topic, geodesics parallel. For any given family of geodesics on a surface of parametric system can be chosen so that the metric takes the form ds squared is equal to du squared plus g of u comma v dv squared. ஸோ மெட்ரிக் ஜியோடிசிஸோட மெட்ரிக் வந்து இதுதான். நம்ம ஏற்கனவே சர்ஃபேஸோட மெட்ரிக் வந்து பார்த்துருக்கோம். என்னென்னா ds squared is equal to e into du squared plus 2f du dv plus g dv squared. இது வந்து சர்ஃபேஸோட மெட்ரிக். இப்போ ஜியோடிசிஸோட மெட்ரிக் வந்து இதுதான். இதில் இருக்கிற ஒரு நோட், if the parallel distance measured along the geodesics is du dash, then du dash is equal to root of e into du. இந்த parallel distance வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம்னா அதோட வேல்யூ என்னென்னா root of e into duன்றாங்க. Hence the mapping u to u dash given by du dash is equal to root e gives the simple form of the metric. இதுதான் வந்து simple form of the metricனு சொல்கிறாங்க. Next definition, the orthogonal trajectories of the given family of geodesics v is equal to constant on a surface are called geodesics parallel. orthogonal trajectories ஏற்கனவே வந்து பார்ட் 9ல் பார்த்துருக்கோம். ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வந்து எப்போ ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரியாக இருக்குன்னா அதில் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து 90 டிகிரியை மேக் பண்ணணும். ரெண்டு கர்வுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருந்தால் அதை வந்து ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரிஸ் சொல்வோம். ஆனால் இங்கே பாருங்கள் ஜியோடிசிஸை பொறுத்த வரைக்கும் பேரலாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் அந்த டெஃபினிஷன் இந்த டெஃபினிஷன் கம்பேர் பண்ணி பிடிச்சிக்கோங்க. The orthogonal trajectories of the given family of geodesics v is equal to constant on a surface are geodesics parallel. u comma v are called geodesics parameter னு சொல்கிறோம். Next, du squared plus g of u comma v dv squared is called the geodesics form of ds squared. ஸோ அந்த ஏற்கனவே பார்த்தா டெஃபினிஷன் தான் இங்கே சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு 3 தியரம்ஸ் இருக்குது. என்னென்னா, if a surface admits two orthogonal families of geodesics then it is isometric with the plane. ரெண்டு ஆர்த்தோகனல் ஃபேமிலிஸ் வந்து ஜியோடிசிஸாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா ஐசோமெட்ரிக் வித் த பிளெயினாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், த ஜியோடிசிஸ் parallels are the involutes of C. ஸோ இன்வல்யூட்ஸ் பற்றி ஏற்கனவே பார்ட் 5ல் பார்த்துருக்கோம். ஒரு தடவை வேணும்னா போய் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜியோடிசிஸ் பேரலல் எப்படி இருக்கும்னா இன்வல்யூட்டாக இருக்கும்ன்றாங்க. தேர்ட் பாயிண்ட், த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் a family of orthogonal trajectories with. Third point, the concentric circle form a family of orthogonal trajectories which are the geodesics parallels. So concentric circles கன்சிடர் பண்ணுறோம்னா அது எப்படி இருக்கும்னா ஜியோடிசிஸ் பேரலாக இருக்கும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் சென்டர் ஒன்றா இருக்கும், ரேடியஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக், ஜியோடிசிக் கர்வேச்சர். டெஃபினிஷன், the parametric system u comma v given a below ds squared is equal to du squared plus g u comma v dv squared is called geodesic polar coordinate system. The curves u is equal to constant are called geodesic circles. இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து மெட்ரிக்னு பார்த்தோம், ஜியோடிசிக்கோட மெட்ரிக். அதே தான் இங்கே வந்து ஜியோடிசிக் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதில் வந்து u is equal to constant வந்து என்னென்னா ஜியோடிசிக் சர்க்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. செகண்ட் டெஃபினிஷன், if r vector is equal to r vector of s is the position vector of any point p on a curve on a surface,
then the curvature vector r double dash is equal to t dash is equal to kn vector, where k is the curvature and n vector is the principal normal at p to the curve. ஸோ இதில் கேனா வந்து கர்வேச்சர், n வெக்டர் வந்து பிரின்சிபல் நார்மல்னு சொல்கிறாங்க. Third point, the normal component kn of r double dash is called the normal curvature at p. pங்கிற பாயிண்டில் நார்மல் கர்வேச்சர் என்னன்னா kn. இது என்னன்னா நார்மல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் r double dash. இது வந்து knங்கிறது நம்மளோட ப்ரொனன்சியேஷனுக்காக நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் பேசிக்காக இது வந்து ஒரு க்ரீக் லெட்டர்ஸு, நம்ம கன்வீனியன்ட்காக கேன்னு சொல்லிக்கிறோம். இதில் ஒரு நோட், r double dash என்னென்னா kn into n plus lambda r1 vector plus mu r2 vector. Fourth definition, the vector lambda r1 vector plus mu r2 vector with components lambda comma mu is tangential to the surface. To the vector components lambda comma mu of the tangential vector lambda r1 vector plus mu r2 vector to the surface is called the geodesic curvature vector at p. It is denoted by kg. That is kg na என்னன்னா geodesic curvature vector. அதோட வேல்யூ என்னன்னா lambda r1 plus mu r2. ஸோ இதுதான் மெயின். That is kg na என்னன்னா is equal to plus or minus root of lambda square plus mu square. That is இதுக்கு வந்து நம்ம வந்து மாடுலஸ் எடுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Then ஒரு important note, the angle between the tangent to the curve and the geodesic curvature is pi by 2 or minus pi by 2. Tangent to the curveக்கும் geodesicக்கும் in between angle எவ்வளோ இருக்கும்னா pi by 2 or minus pi by 2 opposite directionல இருக்குன்றது. இந்த geodesic curvature பொறுத்த வரைக்கும் தியரம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 23 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நான் எல்லாமே வந்து தியரம்னு டாப்பிக்கில் வந்து 23 பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன். அந்த 23 பாயிண்ட்டை விட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. A curvature on a surface is a geodesic if and only if the geodesic curvature vector is 0. That is kg is equal to 0. kg is equal to 0 na the curvature on a surface is geodesic nu solvom. Converse part also true. Second point, the geodesic curvature vector of any curve is orthogonal to the curvature. Geodesic curvature அந்த curve, அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்க கர்வும் எப்பயுமே வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஏற்கனவே நோட்டில் பார்த்த பாயிண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், for any curve on a surface the geodesic curvature vector is intersectic. Intersecticனா என்னென்னா equations in k, tau and in terms of s, அது மூணுல இருக்கிறது தான் வந்து intersecticனு பார்த்துருப்போம். இது வந்து பார்ட் 6லேயே ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜியோடெசிக் கர்வேச்சர் வெக்டர் வந்து இன்டர்செனிக்காக இருக்கும். ஸோ கே, டவ் அண்ட் எஸ்ல எழுதலாம்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் பாயிண்ட், the condition of orthogonality of the geodesic curvature vector lambda comma mu with any vector u comma v on a surface is this one. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் ஆஃப் ஆர்த்தோகனாலிட்டி. அதே மாதிரி நம்ம கிறிஸ்டோஃபர் சிம்பிளில் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி ஃபிஃப்த் பாயிண்ட், in the notation of the Christoffel symbol the components of the geodesic curvature vector are. So geodesic curvature vector ஓட components வந்து in terms of Christoffel symbol expand பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி in terms of s வந்து அந்த components of geodesic symbol வந்து expand பண்ணியிருக்கிறது 0.6 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 0.7 என்னன்னா, if lambda comma mu is the geodesic curvature vector at a point u comma v on a surface, then kg curvature of geodesic வந்து this one. Eighth one, geodesic curvature of a geodesic on a surface is 0 and conversely ஒரு ஜியோடெசிக்கோட ஜியோடெசிக் கர்வேச்சர் வந்து 0வா இருக்கும். அதே மாதிரி கான்வர்ஸும் ட்ரூவாக இருக்கும் சொல்கிறாங்க. தட் இஸ் என்னென்னா kg is equal to 0 if and only if lambda is equal to 0, mu is equal to 0 at every point on the surface. So important, note பண்ணிக்கோங்க.
Ninth point, if r vector is equal to r vector of s is the position vector of a point P of a curvature on a surface, then kg is equal to triple product n comma r dash comma r double dash and kg is equal to s dot squared minus 3 whole power minus 3 triple product n comma r dot comma r double dash. இது என்னன்னா in terms of t, in terms of s, அதில் வந்து kgயை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். Next 10th point, if u and v are the intersonic quantities of the surface at a point u comma v, then kg is equal to this one, kg is equal to this one. That is in the geodesic curvature தான் வேறு நோட்டேஷனில் நம்ம சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான், all straight line on a surface are geodesic. All straight lines on a surface are geodesic. ஏற்கனவே பிளெயின் மேலே இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஜியோடெசிக்னு பார்த்தோம். இப்போ எந்த சர்ஃபேஸ் எடுத்தாலுமே அது மேலே இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே வந்து ஜியோடெசிக்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், a curve on a plane is a geodesic if and only if it is a straight line. ஸோ ஒரு பிளெயின் மேலே இருக்கிற கர்வ் வந்து நம்ம எப்போ ஜியோடெசிக்னு சொல்லுவோம்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது. இது எல்லாமே ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகுது, பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து எக்ஸாம்பிளில் இருக்கிறது, ஆனால் இது தியரமில் கவுண்டிங் நம்பருக்கு அப்படியே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 13, if Ka and Kb denote the geodesic curvature of the parametric curves v is equal to constant and u is equal to constant, then Ka is equal to this one, Kb is equal to this one. That is v is equal to constant ஓட geodesic curvature வந்து Ka. அதே மாதிரி u is equal to constant ஓட geodesic curvature வந்து Kb. Next, when the parametric curves are orthogonal, then Ka is equal to this one, Kb is equal to this one. அந்த parametric curves வந்து ஆர்த்தோகனலாக இருந்தால் இதுதான் வந்து ஃபார்முலா. 15th one, let the parametric curves be orthogonal if g is a function of v alone and e is a function of u alone, the parametric curves of geodesics. That is அந்த parametric curve வந்து ஆர்த்தோகனலாக இருந்தால் என்னன்னு ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்தோம். இப்போ g is a function of v alone, v மட்டும் ஃபங்க்ஷன்ஸாக ஜியில் இருந்துச்சுன்னா, அதாவது j is equal to functions of v-ஆக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? in terms of u டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் kb is equal to 0. அதை தான் இங்கே தந்திருக்காங்க. அதே மாதிரி e is a function of u alone, e வந்து functions of u-வாக இருந்துச்சுன்னா with respect to v differentiation it becomes 0. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்? ஜியோடெசிக்காக இருக்கும். Ka is equal to 0 since e is a function of u only. அதே மாதிரி kb is equal to 0 since g is a function of v only. ஸோ இதோட கண்டினியூ பார்த்து தான் 15th பாயிண்ட். நெக்ஸ்ட் 16th, the geodesic curvature u is equal to constant on the surface r vector is equal to u cos me u sin me 1 by 2 a u squared is kb is equal to 1 by u root of 1 plus a squared u squared. இந்த கர்வோட ஜியோடெசிக் கர்வேச்சர் எதை டிபெண்ட் பண்ணினா u is equal to கான்ஸ்டண்ட்டை டிபெண்ட் பண்ணால் we get this. நெக்ஸ்ட்டு அந்த ஜியோடெசிக் கர்வேச்சரை கிறிஸ்டோஃபல் சிம்பிளில் நோட் பண்ணி 17th பாயிண்டில் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 18th பாயிண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் அ ஃபார்முலா, லியோவிலிஸ் ஃபார்முலான்றாங்க. If theta is the angle which the curve C makes the parametric curve v is equal to constant, then kg is equal to theta dash plus p u dash plus q v dash, where p is equal to this one, q is equal to this one. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையே இன்பிட்வீன் ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ஃபார்முலா, கேஜி ஃபைன் பண்ணுற ஃபார்முலா. இங்கே என்ன கர்வ் எடுத்திருக்கோம்னா v is equal to constant, அதே மாதிரி u is equal to constant எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த 19th பாயிண்டில் இருக்க ஃபார்முலா கிடைக்கும். If the curve C makes an angle psi with the parametric curve u is equal to constant,
then kg is equal to this one. Next 20th point, if the orthogonal trajectories of the curve v is equal to constant or geodesic, then h squared by e is independent of u. இந்த மாதிரி பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இஃப் த ஆர்த்தோகனல் ட்ராஜெக்டரிஸ் ஆஃப் த கர்வ் v is equal to constants or geodesic, எப்போனா h squared by e வந்து independent of u-வாக இருக்கிறப்ப. 21th point, when a geodesic makes an angle theta with the curve v is equal to constant of a geodesic coordinate system for which ds squared plus du squared plus g dv squared, then d theta by ds plus dou by dou u of root g into v dash is equal to 0. இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து ஜியோடெசிக்கும் அந்த v is equal to கான்ஸ்டன்ட்ங்கிற கர்வுக்கும் இன்பிட்வீனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கிடைக்குதுன்னா திஸ் ஒன். இது என்னென்னா நம்மளுக்கு தெரியும் மெட்ரிக் ஆஃப் த ஜியோடெசிக். அந்த தீட்டாங்கிற ஆங்கிள் அப்படி இருந்துச்சுன்னா we get this equation சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 22. Let P and Q be two neighboring point of a curve C on a surface with the oracle length ds. PQ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஒரு சர்ஃபேஸில், அதுக்கு ரெண்டுக்கும் இன்பிட்வீன் பாயிண்ட் வந்து del sன்னு சொல்கிறாங்க. Let C bar be the geodesic arc PQ of length del S bar. ஸோ இந்த PQக்கு இன்பிட்வீனில் ஒரு ஜியோடெசிக் ஆர்க் வரைகிறோம். அதோட டிஸ்டன்ஸ் என்னென்னா லென்த் என்னென்னா del S bar. If del theta is the angle between C and C bar at P, Pங்கிற பாயிண்டில் இது ரெண்டுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் del thetaனும் del S is the angle between C and C bar at Q. Qங்கிற இடத்துல வந்து ஆங்கிள் வந்து del சைனும் எடுத்தோம்னா then the geodesic curvature at P is this one. That is kg is equal to limit del S tends to 0 del theta plus del phi by del S. இதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட்டு அதே மாதிரி டயக்ராம் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Let P be a point on a given curve C on the surface and Q be the neighboring point of C at an oracle distance del S from P along C. Previously சொன்னதே தான். Let the geodesic which are tangent to C at P and Q meet at R. ஸோ டேஞ்சன்ட் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். பியோட டேஞ்சன்ட்டும் கியூவோட டேஞ்சன்ட்டும் ஆறுங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது. இஃப் del S is the angle between the tangent to the geodesics at R, ஆறுங்கிற பாயிண்டில் வந்து ஆங்கிள் வந்து del S மேக் ஆகுது. Then the geodesic curvature of C at P is limit del S tends to 0 del psi by ds. ஸோ இது வந்து கண்டிஷன். டேஞ்சன்ட்டுங்கிற வேர்ட் வந்தால் இந்த கண்டிஷன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 23 பாயிண்ட்டோட பார்ட் 11 கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவோட நான் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணும், டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியை கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவோட நம்ம இந்த டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.